ஹரி ஓம் நமஸ்காரம். இங்கு வருகை தந்திருந்த அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட பெருமக்களுக்கு வருகை தந்த அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அஸ்ட்ரோ வேதிக் விஷன் ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் மிஸ்டர் சிவகுமார் அவர்கள் அழைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எடுக்க போற இந்த வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா யந்திர மந்திர தந்திர பரிகாரம் சொல்லி ஒவ்வொருத்தரையும் நான் போன்ல இதோட கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து அஸ்ட்ரோ வேதிக் விஷனோட இந்த வேதிக் எக்ஸ்பர்ட் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஜெகதானந்த சரஸ்வதி சுவாமிகள் வந்து இந்த கிளாஸ் எடுக்க போறார். தயானந்த சரஸ்வதி சுவாமிகளோட சிஷ்யரா இருக்கக்கூடிய அவர் இன்னைக்கு நமக்கு எடுக்க போற இந்த சப்ஜெக்டுக்கு ரொம்பவும் பொருத்தமான இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல் நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர். இந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்து கொண்டு சேர்க்க முடிஞ்சது என்னோட மகா பாக்கியமா நான் நினைக்கிறோம். அவர் இதுக்கு ஒரு அனுமதி கொடுத்து இந்த ஒரு நாள் நமக்கு எல்லோருக்குமாக கொடுத்ததுக்கு அவரோட பாதத்தை தொட்டு அவர் வந்து இந்த கிளாஸுக்கு வந்து நான் வந்து வெல்கம் பண்றோம். அஸ்ட்ரோ விஷன் என்ற நிறுவனத்திலே அவர்கள் நீண்ட காலமாக பணியாற்றி ஏராளமான ஜோதிட பெருமக்களுடைய அன்பின் ஆதரவையும் பெற்று இன்றைக்கு அஸ்ட்ரோ வேதிக் விஷன் என்கின்ற ஒரு புதிய நிறுவனத்தை தொடங்கி இருக்கின்றார்கள். அதனுடைய ஒரு ஆலோசகனாக அடியேனும் பங்கேற்றிருப்பதிலே யந்திரம் என்பது லைட் அடிப்படையாக கொண்டிருக்கு, மந்திரம் என்பது ஒலி சப்தம் என்பதை அடிப்படையாக கொண்டிருக்கு. அப்ப தந்திரம் என்பது எதை அடிப்படையாக கொண்டிருக்குன்னா மனசை அடிப்படையாக கொண்டிருக்கு. அடுத்ததாக ரஞ்சித் பணிக்கர்ஜி அவர்கள் வந்திருக்காங்க. இப்போ அவர் வந்து நமக்கு பிரஷ்ன ஜோதிஷம் பற்றியும் அது தொடர்ந்து சில யஜ்ஞங்கள் பரிகாரங்கள் உரையாற்ற போகிறார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த பிரபஞ்சத்திலே என்ன இருக்குது எல்லாமே பிரம்மம் தானே. அதுதான் நம்ம யாரை பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லுது, நீங்க என்ன டைரக்டா பார்க்கும்போது நமஸ்தே சொல்லும். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வேதம், சிக்ஷா, கல்பம், வியாகரணம், நிருக்தம், சந்தஸ், ஜோதிஷம். பூர்வீகமான இடத்துல பாரதத்துல ஜோதிஷம் எதுக்காக, என்ன டைமில் பூஜை பண்ணலாம், ஹோமம் பண்ணலாம், என்ன டைமில் என்ன கர்மம் பண்ணலாம், அதுக்கு ஸ்டார்ட் பண்ணி இருக்குது. அதுக்கப்புறம் ரிஷிமார் புதிய புதிய ஸ்லோகம் படிச்சு அதுக்கு பல ஜோதிஷம் என்று ஒரு செக்ஷன் வந்திருக்குது நம்ம பாரதத்துல.